அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அமைச்சர் பர்வேஸ் தமிழ்நாட்டினுடைய அமைச்சராக இருக்கிறார். டிவிகே கட்சியை சேர்ந்தவர். இவர் இன்றைய தினம் பார்த்த ஒரு புகைப்படம், ஒரு செய்தியில வந்த புகைப்படத்தை தான் நம்ம பார்த்தோம். அந்த போட்டோவை பார்த்து அவர் அழுது கொண்டு இருந்த அந்த காட்சி நமக்கு தெரிஞ்சது. மேல அந்த டெக்ஸ்ட் எல்லாம் நம்ம படிக்கல. அது நம்ம நினைச்சுக்கிட்டோம், ஏதோ டெல்லியில நடந்த அந்த இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்கல்ல, அதை பார்த்து கவலைப்பட்டு அழுகிறாரோ அப்படின்னு நான் நினைத்து கொண்டேன். அதற்கு பிறகுதான் மேல படிச்சு பார்த்தா தெரியுது, ஜனநாயகன் படத்தை பார்த்து பார்த்து அவர் என்ன செய்யறாரு, நம்முடைய தலைவருடைய கடைசி படமாச்சு அப்படின்னு அழுது புலம்புகிறார் அப்படிங்கிற செய்தி மேல படிச்சாதான் நமக்கு தெரியுது. அப்ப இப்படியெல்லாம் ஒரு அமைச்சர்கள் இருந்தா நாடு முன்னேறுமா? யோசிச்சு பாருங்க. தலைவர்களை தரையில தேடணும், அதாவது போராட்ட களத்திலே மக்களுடைய உரிமைக்காக நீதிக்காக போராடக்கூடிய அந்த போராட்ட களத்தினுடைய தரையில தலைவர்களை தேடணும். அதை விட்டு போட்டு திரைப்படத்துல நடிக்கக்கூடிய போலியாக கூத்தடிக்கக்கூடிய கூத்தாடிகளை ஒரு தலைவராகவோ ஒரு நாட்டினுடைய முதல்வராகவோ தேர்வு செய்வது என்பது அந்த அமைச்சர்களுக்கு மத்தியில நாட்டு மக்கள் மத்தியில எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை இந்த காட்சிகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இளைஞர்கள் தான் திருந்தணும். இளைஞர்கள் மூலமாகத்தான் இது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக வந்திருக்கிறது. இது மாற்றம் கிடையாது, மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் என்பதை இளைஞர்கள் புரிந்து கொண்டு இப்ப நீட் தேர்வுக்கு எதிராக இளைஞர்கள் போராடுகிறார்கள். பல மாணவர்கள் போராடுகிறார்கள் தமிழ்நாட்டில. மற்ற மாநிலங்கள்ல கூட ஓரளவுக்கு அனுமதி கொடுத்துட்றாங்க, ஆனா தமிழ்நாட்டுல அனுமதி கிடையாது என்று போராடக்கூடியவர்களை வலுக்கட்டாயமாக குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு செல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஏதோ பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தை போல, RSS ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மாநிலத்தை போல தமிழ்நாட்டினுடைய ஆட்சியாக நடந்து கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு நிலையாக இருக்கிறது. இளைஞர்கள் இது போன்ற சந்தர்ப்பத்தில் புரிந்து கொண்டு சிந்தித்து இனி வரக்கூடிய காலங்களில் தெளிவு பெற வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது.